ஹalleluya. आप सभी को जय मसीह की। உங்கள் எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. परमेश्वर अच्छा है கர்த்தர் நல்லவர், और उसकी करुणा सदा की है। அவர் கிருபை என்றும் உள்ளது. मैं प्रभु को धन्यवाद देता हूँ। நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். प्रभु ने फिर से एक बार परमेश्वर का वचन देने के लिए मुझे जो मौका दिया, इसलिए प्रभु को बहुत बहुत धन्यवाद देता हूँ। இந்த நாளிலும் கர்த்தர் எனக்கு மறுபடியும் உங்க பிரசங்கம் பண்ணதுக்கு ஒரு நேரம் கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி. और पास्टर जी को भी बहुत धन्यवाद देता हूँ। பாஸ்டருக்காகவும் கூட நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். आइए हम परमेश्वर के वचन की ओर जाएंगे। கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக போகலாம். लूका का सुसमाचार, लूका का सुसमाचार 10वें अध्याय 19वां वचन। லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதுல 19வது வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது। देखो मैंने तुम्हें सांपों और बिच्छू को रोकने का और शत्रु की सारी सामर्थ्य पर अधिकार दिया है, और किसी वस्तु से तुम्हें कुछ हानि न होगी। हालेलुया, ஹalleluya. आइए हम अपनी आंखों को बंद करके इस वचन के लिए प्रार्थना करेंगे। நம்ம கண்களை மூடி இந்த வசனத்துக்காக ஜெபிக்கலாம். हे हमारे स्वर्गीय मान पिता, எங்களுடைய வானத்தில் இருக்கிற பிதாவே, प्रभु हम धन्यवाद दे प्रभु, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். आज जो ये जो मन्ना हमें दिया है परमेश्वर, இன்றைக்கு எங்களுக்கு இந்த கொடுக்கப்பட்ட மன்னாவை, प्रभु इस वचन में आपकी महिमा छुपी है परमेश्वर। இந்த மன்னாவுல அப்பா உம்முடைய மகிமை அது உள்ளே இருக்கிறது प्रभु। आप प्रकट होने के लिए परमेश्वर हम हमारी सहायता कीजिए परमेश्वर। அந்த வல்லமை வெளிப்படுறதுக்காக நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. हमारे मन की नहीं परमेश्वर, आपकी जो मन की बात है, आपकी जो इच्छा है, आपकी जो पवित्र वचन है प्रभु, वो प्रकट होने के लिए हम प्रार्थना करते हैं। எங்களுடைய மனசுல உள்ள காரியம் இல்ல அப்பா, உங்க மனசுல உள்ள ஒரு காரியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். आपकी महिमा हो प्रभु जी, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக यीशु मसीह के नाम से मांगते पिता, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். आमीन, ஆமென். हालेलुया। ஹalleluya. ये लूका का सुसमाचार 10वां अध्याय 19वां वचन जब हम पढ़ते हैं, லூக்கா எழுதின சுவிசேஷம் இத 10வது அதிகாரத்துல 19வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். वहाँ पे यीशु मसीह अपने चेलों को एक अधिकार देता है। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கிறார். तो कौन सा अधिकार देता है? என்ன அதிகாரம் கொடுக்கிறார்? देखो मैं तुम्हें सांपों और बिच्छुओं को रोकने का और शत्रु के सारे सामर्थ्य पर अधिकार दिया है। இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும் ஒரு வல்லமையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். सांपों पर, ஒரு सांपों சர்ப்பங்களை மிதிப்பதற்காக, शैतान के ऊपर, பிசாசை மிதிப்பதற்காக, बिच्छू के ऊपर, தேள்களையும் மிதிப்பதற்காக ये तुम्हें अधिकार दिया है करके। அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ऊपर एक रोग जितना भी महामारी उसको ऊपर तुम्हें अधिकार दिया है। எப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் இருக்குதோ எல்லாற்றுக்கும் மேலே உள்ள ஒரு அந்த வல்லமையை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ये आज हम बात करने वाले अधिकार के बारे में। இந்த நாளிலும் நம்மளுடைய அந்த அதிகாரத்தை பற்றி நாம் சில காரியங்களை பார்ப்போம். हमारा जो अधिकार हमें मालूम रहता है तो हमारा मन और हमारा धैर्य एकदम स्ट्रांग रहता है। நம்மளுடைய காரியத்துல நம்மளுக்கு அதிகாரம் இருக்கும்போது, அந்த வல்லமை அந்த அதிகாரம் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு தைரியம் இருக்கும். हमको एक हमारा क्या राइट्स है, ह्यूमन राइट्स क्या है, वो अगर पता रहेगा तो हम किस चीज के हम घबराते नहीं। நம்மளுக்கு இருக்கிற அதிகாரம் நம்மளுக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அந்த அதிகாரத்தின் மூலமாக நம்ம யாருக்கும் பயப்பட போறது இல்ல. क्योंकि हमारा राइट्स हम बोल के दिखाते हैं। எனக்கு நம்மளுக்கு இருக்க அதிகாரத்தை நாம் சொல்லி அங்க காண்பிப்போம். क्योंकि ये मेरा राइट है करके हम बोल के दिखाते हैं। இது என்னுடைய அதிகாரம் என்று நாம் அங்க சொல்லி காண்பிக்கிறோம். और हमारा राइट्स, हमारा अधिकार को देखकर जो हमारे पास अधिकार है वो बोल के हम लोग वो जो भी चीज है हम लोग प्राप्त कर देते हैं। நம்மளுக்கு எந்த அதிகாரம் இருக்குதோ எல்லாத்தையும் நம்ம சொல்லி அங்க அந்த அதிகாரத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்கிறோம். क्योंकि हमारे पास अधिकार है, நம்மளுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. और हम अधिकार परमेश्वर ने हमें भी दिया है। அந்த அதிகாரத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். आरंभ से हमको एक परमेश्वर ने एक अधिकार दिया है। ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நம்மளுக்கு அதிகாரம் கிடைச்சிருக்குது. वो कौन सा अधिकार परमेश्वर ने दिया है? அது எந்த அதிகாரம் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார்? परमेश्वर ने आरंभ में जो आदम वाटिका में मनुष्य को जब बनाया, மனுஷனை ஆதியிலே மனுஷனை சிருஷ்டிக்கும் போது वहाँ पे सब परमेश्वर उस बगीचे को बनाकर கர்த்தர் எல்லா காரியத்தையும் அங்க நிறைவேற்றினதற்கு பிறகு उसके बाद परमेश्वर को एक अधिकार दिया। கர்த்தர் அங்க ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். वचन को पढ़ेंगे, उत्पत्ति किताब 1 अध्याय 28वां वचन। ஆதியாகமம்
उत्पत्ति का किताब पहला अध्याय 28वां वचन। அதுல முதல் அதிகாரத்துல 28வது வசனம். और परमेश्वर ने उनको आशीष दी और उनसे कहा, फूलो फलो और पृथ्वी में भर जाओ और उसको अपने वश में कर लो और समुद्र की मछलियां तथा आकाश के पक्षियों और पृथ्वी पर रेंगने वाले सब जंतुओं पर अधिकार रखो। हालेलुया। हालेलुया. इस वचन को जब हम पढ़ते हैं, இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ये परमेश्वर ने आदम को दिया। கர்த்தர் ஆதாமுக்கு கொடுத்திருக்கிறார். ये जब अधिकार देते समय, இந்த அதிகாரத்தை கொடுக்கும்போது आदम का मन कितना फूला होगा। ஆதமுடைய அந்த மனசுல எவ்வளவு ஒரு சந்தோஷமான காரியம் இருந்திருக்கும். उसको एक राइट्स मिला हुआ है। அவருக்கு ஒரு அதிகாரம் கிடைச்சிருக்குது. वो अधिकार उसको मिल चुका है। அந்த அதிகாரம் கர்த்தர் கொடுத்து விட்டார். सारे परमेश्वर ने जो वनस्पति जो भी पशु है और निसर्ग है, हर चीज उसके जो कहने पर चलता था। உலகத்துல இருக்கிற எல்லா காரியமும் எல்லா மிருகங்களும் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்குது. पक्षी जानवर सब उससे डरते थे और वो जो बोलता था वही कहना वो सुनते थे। எல்லா மிருகங்களும் கூட அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த ஆதமுடைய பேச்சை அது கேட்டுக்கொண்டிருந்தது. क्योंकि परमेश्वर सृष्टिदाता उसको अधिकार दे चुका है। அந்த சிருஷ்டித்த கர்த்தர் அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். क्योंकि वो अधिकार से चलता था। அந்த அதிகாரத்தை கொண்டு அவர் நடந்து கொண்டிருக்கிறார். यही चीज शैतान को भाया गया। இதே காரியம் பிசாசுக்கு அது அந்த அதை பொறுக்க முடியல. मिट्टी से बना हुआ को परमेश्वर ने इसको कैसा अधिकार दे दिया। ஒரு மண்ணினால செய்யப்பட்ட மனுஷனுக்கு எப்படி கர்த்தர் இவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுக்கலாம்? मैं इसको किस तरह से तितर बितर कर दूं और इसको मैं इसका अधिकार कैसा छीन लूं मैं। இந்த அதிகாரத்தை இவனிடத்திலிருந்து எப்படி நான் பறித்துக் கொள்ளலாம் என்று அவன் முயற்சித்தான். सोचता रहा मौका ढूंढता रहा। அவன் अनेक நாளிலும் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தான். और मौका मिलते ही उसको भी घमंड आना चाहिए, ऐसा डाल के उसको उसका अधिकार को छीन लिया। அவனுக்கும் ஒரு பெருமை வேணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை கொண்டு அவனை அந்த அதிகாரத்தை அவனிடமிருந்து பிடுங்கி கொண்டான். आज्ञा का उल्लंघन करके उसका जो अधिकार है वो निकाल गया उससे। அந்த கீழ்ப்படியாம காரியத்தை அவனுக்கு கொண்டு அந்த அதிகாரத்தை பறித்துக் கொண்டான். अधिकार निकालने के बाद वो एक मामूली से इंसान बन गया। அதிகாரத்தை எடுத்ததுக்கு பிறகு அவன் ஒரு சாதாரண மனுஷனாய் மாறிவிட்டான். घबराया हुआ, ஒரு பயத்துல இருக்கிற மனுஷனாய், हर चीज से घबरा हुआ, எல்லா காரியத்திலயும் ஒரு பயம். जिस जानवर से वो डराता था, अधिकार चलाता, वही जानवर उससे डराने लगा। எந்த மிருகத்தின் மேல அவன் அதிகாரம் வைத்திருந்தானோ அந்த மிருகம் இன்னைக்கு அவனுக்கு எதிராக இருக்கிறது. हालेलुया। बड़े बड़े जानवर को वो काबू में लाता था, उस पर अधिकार चलाता था। பெரிய பெரிய மிருகங்களையும் கூட அவன் தன்னுடைய அதிகாரத்துல வைத்திருந்தான். अभी छोटी सी छिप के लिए वो छोटा सा कॉकरोच भी रहेगा तो इंसान उससे डरने लगा। ஒரு சின்ன ஒரு பல்லி இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு காக்ரோச் இருந்தா கூட நம்ம மனுஷன் சில ஜனங்கள் அதை பார்த்து பயப்படுவாங்க. उसको डर आने लगा। அப்படிப்பட்ட ஒரு பயம் வந்து விட்டது. वो अधिकार उसको चला गया उसके अंदर। அந்த அதிகாரம் அவன் இடத்திலிருந்து தூர போயிட்டு, और वो अधिकार जो उससे खोने के बाद ये शैतान बहुत ही खुश हो गया। அந்த அதிகாரத்தை எடுத்ததுக்கு பிறகுதான் சாத்தானுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான காரியம். हालेलुया। उसका जो अधिकार मैंने छीन लिया करके, அந்த அதிகாரத்தை நான் எனக்கு கிடைத்து கொண்டது அப்படின்னு நினைச்சு. हालेलुया। हालेलुया। सब कुछ परमेश्वर देख रहा था। எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தார். परमेश्वर से कोई भी चीज छुपा नहीं है। கர்த்தர் இடத்திலிருந்து எந்த ஒரு காரியத்தையும் மறைக்க முடியாது. क्योंकि परमेश्वर की नजरों में अंधेरा भी उजाला जैसा ही है। கர்த்தருடைய சமூகத்துல ஒரு இருட்டான இடம் இருந்தா கூட அதுவும் ஒரு வெளிச்சமான இடமா தான் காண்பப்படும். हालेलुया। हालेलुया। क्योंकि परमेश्वर है, प्रकाश और अंधेरे को सब चीज बनाने वाला परमेश्वर ही है। கர்த்தர் அவர் ஆகாயத்தையும் பூமியும் அவர்தான் சிருஷ்டித்தார். परमेश्वर के मन में फिर से एक बार मन में आ गया, அவருடைய மனசுல மறுபடியும் ஒரு காரியம் வந்தது कि फिर से एक बार मैं वही अधिकार जो आदम ने खोया हुआ अधिकार, ஆதாம் இழந்து போன அந்த அதிகாரத்தை वापस एक बार उसको मैं अधिकार देना चाहता हूँ। மறுபடியும் அந்த அதிகாரத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். मगर वो अधिकार पाने के लिए वो कैपेबल होना चाहिए, वो सही तरीके से काबिल होना चाहिए। அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவன் அதற்கு தகுதியா இருக்க வேண்டும். और वो काबिल बनाने के लिए कैसा जरिया चाहिए करके परमेश्वर ढूंढने लगा। அதற்கு தகுதியான காரியத்தை கொண்டு வரதுக்காக ஒரு சரியான ஒரு காரியத்தை கர்த்தர் நியமித்தார். हालेलुया। हालेलुया। यीशु मसीह को परमेश्वर ने
2000 साल पहले धरती पर लाया। இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பதாக இந்த உலகத்துல வந்தாரு. परमेश्वर होकर भी அவர் கர்த்தரா இருந்தும் கூட हालेलुया वो अपने आप को वो अधिकार रखा नहीं। அவருக்கு மேல ஒரு பெரிய அதிகாரத்தை அவர் வைத்துக் கொள்ளவில்லை. हालेलुया ஹalleluya. वो अपने आप को एक दास समझकर परमेश्वर के सम्मुख में आ गया। அவர் தன்னைத்தானே தாழ்த்தி ஒரு மனுஷனுடைய சொரூபமாக இருந்தார். हालेलुया ஹalleluya. प्रेज द लॉर्ड। मनुष्य ने उसे कभी जाना नहीं। ஒரு மனுஷனும் அவரை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. हालेलुया हर एक उसका जो संदेश देता समय அவர் எங்கெல்லாம் பிரசங்கம் செய்தாரோ वो कभी शास्त्री लोग के बीच में भी शास्त्री लोग भी कहते हैं சில நேரத்துல சில சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள் कि ये कैसा अधिकार से बात कर रहे हैं எப்படி இவர் அதிகாரமாக பேசுகிறார் என்று. शास्त्री लोग बोलते हैं। शास्त्री लोग अपने शास्त्र का स्टडी करके अभ्यास करके उस पर अधिकार जता के वो लोग बात करते थे। சாஸ்திரிகள் அந்த காலத்துல உள்ள பைபிளை படித்து அதுல உள்ள அதிகாரத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணுவாங்க. मगर यीशु मसीह वैसा नहीं था। ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி பண்ணவில்லை. वो उसका बातचीत कुछ अलग ही था। அவருடைய பேச்சு அவருடைய காரியங்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. उसका संदेश हमेशा सारे दुनिया को बनाने वाला सर जो राजा रहता है उसका वैसा उसका बातचीत था। அவருடைய பேச்சு அவருடைய காரியம் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. அவருக்கு அதிகாரமாக பேசினார். सब लोग उसके बातों पर अचंभित हो जाते हैं। ஆனா எல்லாருமே அவருடைய காரியத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். कौन सा इसके पास अधिकार से ये बात कर रहे हैं। இவர் இடத்தில் எப்படிப்பட்ட ஒரு அதிகாரமான காரியங்கள் இருக்குது. हालेलुया ஹalleluya. वो सब लोग अचंभित हो जाते थे। எல்லாரும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். और ये अचंभित होने वाली बात हर एक मनुष्य को प्रकाशित करती थी, आकर्षित करती थी। அந்த ஆச்சரியமான காரியம் நிறைய ஜனங்களை அவரை நோக்கி அவர்கிட்ட இழுத்து கொண்டு வந்தது. हमने देखा कि वो अधिकार रखने वाला ही अधिकार से बात कर सकता है। அந்த அதிகாரம் இருக்கிறவர் தான் அந்த அதிகாரத்தை போல பேச முடியும். हमने यीशु मसीह का जीवन देखा। நம்ம தேவனுடைய ஜீவனை பார்த்திருக்கிறோம். उसने सारी सृष्टि को उस पर काबू रखा। उसने आंधी को रुकाया। அவர் புயல்ல எல்லாம் அதட்டினார். मुर्दे को जिलाया। ஒரு மரித்தவனை கூட உயிரோடு எழுப்பினார். बड़े जो चमत्कार उसने किए हैं। அவர் பெரிய பெரிய அதிசயங்கள் காரியங்கள் செய்தார். अचंभित होती थी। அவர் பெரிய ஆச்சரியமான காரியங்கள் செய்தார். कि यही तो परमेश्वर ही है जो इतना बड़ा बड़ा काम कर सकता है करके। கர்த்தர் தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும். उनका मन नहीं मानता था कि परमेश्वर और यीशु मसीह का वो तुलना नहीं कर पाते थे। ஆனா கர்த்தருக்கு முன்பாக அவருக்கு முன்னால ஒரு காரியத்தை அவர்கள் செய்ய முடியாம இருந்தது. परमेश्वर के जरिए इसको कैसे दे सकते हैं हम लोग। கர்த்தருக்கு கொடுக்க மகிமை இவருக்கு எப்படி கொடுக்க முடியும்? क्योंकि ये लोग यीशु मसीह को मनुष्य के रूप से ही देख रहे थे। இவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதனாக தான் பார்த்தார்கள். उसका जो मुंह से निकलने वाला हर एक शब्द पर वो लोग सिर्फ सुनते थे, देखते थे। அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு சத்தத்தையும் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும்போது वो अधिकार से बात करता था। அவர் அதிகாரத்தோட பேசினார். हम देखते कि वैसे ही यीशु मसीह ने चेले लोग को भी वो अधिकार दिया। இயேசு கிறிஸ்துவும் அதே போலதான் சீஷர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். कि तुम बिच्छों पर सांपों पर तुम उस पर तुम क्या करोगे अधिकार जताओगे करके। நீங்க பிசாசின் மேலேயும் சர்ப்பங்கள் மேலேயும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. जिस तरह से आदम ने जो खोया जो अधिकार वो वापस लोगों को बांटने के लिए दिया। அது அந்த அதிகாரம் மறுபடி ஜனங்களுக்கு கொடுக்கிறதுக்காக வந்திருக்கிறார். हालेलुया वो अधिकार हम कैसे प्राप्त कर सकते हैं। அந்த அதிகாரத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? कोई तो हमारा अंदर वो एक अधिकार पाने के लिए काबिलता होना चाहिए। நம்மளுக்கு உள்ள அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள அந்த தகுதி இருக்க வேண்டும். काबिलियत के बिना हमको अधिकार मिल नहीं सकते। அந்த தகுதி இல்லனா அந்த அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. कंपनी के अंदर जाने के लिए बाहर अथॉराइज्ड पर्सन अंदर प्रवेश कर सकते लिखा रहता है। சில கம்பெனில போகும்போது சில இடத்துல அவங்க போட்டிருப்பாங்க இங்க அந்த அதிகாரம் இருக்கிற ஜனங்கள் மட்டும் தான் இதுக்குள்ள போகணும் அப்படினி. और कोई भी जा नहीं सकता है। வேற யாருமே அந்த இடத்துக்குள்ள போக முடியாது. हालेलुया हालेलुया। मगर परमेश्वर ने हमें ऐसा अधिकार एक अथॉराइज्ड पर्सन बनाया है। கர்த்தர் நமக்கு ஒரு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். हम एक वचन पढ़ेंगे யோவான் का सुसमाचार पहला अध्याय 12वां अध्याय। யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதுல 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். पहला 12 परंतु जितनों ने उसे ग्रहण किया उसने उन्हें परमेश्वर की संतान होने का अधिकार दिया, अर्थात उन्हें जो उसके नाम पर विश्वास रखते हैं। आमीन। हालेलुया। हालेलुया। किसको अधिकार दिया उसने? யாருக்கு இங்க அதிகாரம் கொடுத்திருக்கிறார்?
उसके नाम पर उसने अपने विश्वास करना विश्वास उसके जितनों ने उसे ग्रहण किया उन्होंने परमेश्वर को संतान होने का अधिकार दिया है। எத்தனை பேர்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேருக்கும் அவர்கள் பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்தார். और उसके नाम को जानने वाला அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் उसको संतान का अधिकार दे दिया है। அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். संतान का अधिकार मतलब क्या है? அந்த பிள்ளைகளுடைய அதிகாரம் என்றால் என்ன? पिता का जो कुछ राइट्स है वो बच्चे के ऊपर लागू हो जाता है। அந்த பிதாவின் எல்லா காரியங்களும் அந்த பிள்ளைகளுக்கு மேலாக இருக்கிறது. और ये अधिकार उस पर लागू हो जाता है। அந்த அதிகாரம் அந்த பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு உரியதாகி விடுகிறது. और वो पिता का बच्चे का जो राइट्स है वो मिल जाता है, वो उसका काबिल हो जाता है। அந்த பிள்ளைகளுக்கு அவங்க தகப்பனுடைய எல்லா அதிகாரமும் கிடைச்சது, அவங்க அந்த அதிகாரத்துக்கு தகுதியா இருக்கிறாங்க. कह सकता है कि ये मेरा पिता है और मैं उसका बेटा हूं करके। அந்த பையன் கூட சொல்லலாம், இது எங்க அப்பா, எனக்கு அந்த அதிகாரம் இருக்குது. जो कुछ उसका पिता का है वो सब कुछ उसका राइट से करके। எதெல்லாம் அவங்க தகப்பனுடையதோ எல்லாமே அந்த பிள்ளைகளுக்கு சொந்தமாகும். मनुष्य को, हर एक मानव जाति को जो उसको यीशु मसीह पर विश्वास करता है, மனுஷனுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் அந்த இயேசு கிறிஸ்து மேல விசுவாசிக்கிறவர்களுக்கும் परमेश्वर उसको पावर ऑटोरिटी एक देता है। கர்த்தர் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். वो पावर ऑटोरिटी क्या होता है? அந்த அதிகாரம் என்னது? उसको मतलब कुछ भी है वो कुछ भी कर सकता है। அந்த காரியத்தின் மூலமாக அவர் என்ன வேலை வேணும் செய்து கொள்ளலாம். पिता का जो भी राइट्स है वो अपने जरिए से कुछ भी कर सकता है। அந்த பிதாவின் எல்லா காரியத்திலையும் அதிகாரம் இருக்குது. அவருடைய அதன் மூலமாக எல்லா காரியத்தையும் செய்யலாம். जरा सोचने की बात है, அது ஒரு பெரிய யோசிக்க வேண்டிய விஷயம். यीशु मसीह ने कहा है, இயேசு கிறிஸ்து சொன்னார், मैंने जो काम किया है நான் செய்த காரியம் इससे भी बड़े बड़े काम तुम सब लोग करोगे। இதற்கும் மேலான பெரிய பெரிய காரியங்களை நீங்க செய்யணும். ये नहीं कहा कि तुम करोगे, ऐसा नहीं कहा। கர்த்தர் அப்படி சொல்லல, நீங்க இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லல. करोगे कहा है, நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். कब करोगे? எப்போ அதை செய்யலாம்? जब हम यीशु मसीह पर विश्वास करेंगे, எப்போ நம்ம இயேசு கிறிஸ்து மேல விசுவாசிக்கிறோமோ, हम उस पर निर्भय रहेंगे, அவருக்கு மேல நம்ம பயம் இல்லாம இருக்கிறோமோ. परमेश्वर ने मुझे अधिकार दिया है, கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். हर एक कलाम पर अगर हम उस पर अधिकार जताएंगे, அந்த எல்லா காரியத்தின் மேலே நம்ம எப்போ அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்வோமோ, ऑटोमेटिकली हमारे अंदर वो अधिकार की भावना आ जाती है। அந்த நேரத்துல நம்மளுக்கு அந்த அதிகாரம் கிடைச்சிருக்கும். हालेलुया। ஹalleluya. हमने सुना होगा ना कि वो उड़ाऊ पुत्र के बारे में, நம்ம அந்த ஒரு கெட்ட குமாரனுடைய கதையை நாம் பார்த்திருக்கிறோம். वो अपने पिता के पास कहता है कि मेरा जो राइट्स है, मेरा जो अधिकार है वो सब मुझे दे दे करके कहता है। அந்த இடத்துல அந்த பையன் வந்து கேட்கும்போது என்னுடைய எல்லா அதிகாரம், என்னுடைய சொத்து எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு उसको கேட்கிறான். पता भी नहीं होगा उसका राइट्स क्या, उसका अधिकार क्या है करके। அவனுக்கு தெரியாம இருக்கலாம் நிறைய காரியங்கள், எனக்கு அதிகாரம் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு. बस इसका उसका उतना ही था कि मैं कैसे संसार में मेरा जो अधिकार लेके मैं कैसे इस्तेमाल करूं, वही चाहता था। இந்த உலகத்திற்கு மூலமாக எந்த அதிகாரம் உங்க இடத்துல இருக்குதோ அந்த எல்லா அதிகாரமும் எனக்கு வேணும் அப்படின்னு वो கேட்கிறான். अधिकार लेके इस संसार में कैसे आनंद मनाऊं, वही वो चाहता था। இந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்துல எப்படி சந்தோஷமா இருக்கலாம் அந்த காரியத்தை மட்டும் பார்த்தான். उसको मालूम नहीं कि क्या रहा उसका अधिकार उसको है करके। அது என்ன அதிகாரம் என்று அவனுக்கு யோசித்து கொண்டு हम இருக்கிறான். देखते हैं उड़ाऊ पुत्र सब कुछ खो जाता है, वापस वो पिता के पास आता है। அவங்க தகப்பனுடைய எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொண்டான். जब वो पिता के पास आता है, மறுபடி அதை இழந்து திரும்பவும் தன்னுடைய தகப்பனிடத்தில் வரும்போது पिता उसको क्या देता है? அவருடைய தகப்பனார் என்ன சொல்லுகிறார்? पहले बात तो वापस आया, उस पे बहुत आनंद मनाता है அவன் திரும்பி வந்ததுக்காக சந்தோஷப்பட்டான். और उसका जो मैला वो वस्त्र वो निकाल देता है அவனுக்கு மேல இருந்த அந்த அழுக்கான வஸ்திரத்தை எடுத்து விட்டார். और उसके हाथों पे एक अंगूठी पहनता है। அவர் கையில ஒரு மோதிரத்தை கொடுக்கிறார். वो अंगूठी क्या दर्शाता है? அந்த மோதிரம் என்ன காரியத்தை குறிக்கிறது? जो वो राइट्स उसके अंदर जो था, अधिकार था, उसको वापस मिल गया करके। எந்த அதிகாரம் அவர்கிட்ட இருந்ததோ அந்த அதிகாரத்தை திரும்ப அவருக்கு கொடுக்கிறார். अंगूठी एक अधिकार का एक दर्शाता है। அந்த மோதிரம் வந்து ஒரு அதிகாரத்தை குறித்து கொண்டு இருக்கிறது. जो पिता का जो कुछ है वो सब कुछ तेरा है और इस पे सब राइट्स तेरा ही है करके। அந்த பிதாவின் காரியங்கள் எதெல்லாம் இருக்குதோ எல்லாத்துக்கும் அதிகாரம் அந்த பையனுக்கு கொடுத்திருக்கிறார். पूरा अथॉरिटी का पूरा एक चिन्ह दिखाता है। அந்த மோதிரத்துல வந்து ஒரு அடையாளம் இருக்கும். हम देखते हैं कि जोसेफ के साथ भी ऐसा ही हुआ। யோசேப்போட கூட அதேவான காரியங்கள் நடந்தது. फारोन ने उसको भी एक अंगूठी पहनाया, பார்வோன் அவனுக்கும் ஒரு மோதிரத்தை கொடுத்தார். सारे देश को उसको प्रधानमंत्री बनाया, எல்லா ராஜ்யங்களுக்கும் அவன் ஆளுகிறதுக்கு அதிகாரம் கொடுத்தார். उसको भी
अंगूठी पहना है, उसको पूरा अधिकार उसके ऊपर रखा। அவனுக்கும் ஒரு அதிகாரத்தை கொடுத்து அவனை அந்த எல்லா ஜனங்களுக்கு மேலும் ஒரு அதிகாரியாய் வைத்தார். पूरा देश में तेरा ही जो कुछ है तेरा ही बात सुना जाएगी करके कहा। இந்த முழு உலக எகிப்திலையும் உன்னுடைய காரியம் தான் நடக்கணும், நீ சொல்றதுதான் நடக்கும், तेरा ही अधिकार चलेगा, உன்னுடைய அதிகாரம் தான் நடக்க வேண்டும். तू जिसको यस बोलेगा तो यस बोलना चाहिए, जिसको नो बोले वो नो बोलना चाहिए करके। எந்த ஆளுக்கு நீ ஆமா என்று சொல்கிற அது ஆமாவா இருக்கணும், அது யார்கிட்ட இல்லை என்று சொல்கிற அது இல்லையா இருக்கணும். इतना पावर जोसेफ को दिया था। அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை யோசேப்புக்கு கொடுத்தார். जोसेफ को कुछ ऐसे लिख के नहीं दिया, யோசேப்புக்கு எந்த காரியத்தை எழுதி கொடுக்கவில்லை, कोई अभिषेक नहीं किया, ஒரு அபிஷேகமும் கொடுக்கவில்லை. बट एक ही चीज है, उसके हाथों पे अंगूठी पहनाई। அவருடைய கையில அந்த மோதிரத்தை போட்டு விட்டார். वो अंगूठी हमें एक अथॉरिटी, एक अधिकार का एक चिन्ह दिखाता है। அந்த மோதிரம் ஒரு அதிகாரத்தையும் காண்பிக்கிறது. कभी कभी क्या होता है, हमारा अधिकार हम भूल जाते हैं, நம்மளுடைய அதிகாரத்தை நாம் நிறைய நேரத்துல மறந்து விடுகிறோம். और कभी कभी हमें पता भी नहीं रहता हमारा अधिकार क्या है, हमारा राइट्स क्या है करके हम बहुत भूल जाते हैं। நிறைய நேரத்துல நம்மளுக்கு இருக்கிற அதிகாரம் என்ன அப்படின்ட்டு அந்த காரியத்தை நம்ம மறந்து விடுகிறோம். हालेलुया, ஹalleluya, प्रेज द लॉर्ड। praise the Lord. और परमेश्वर से हमें प्रार्थना करना कि मेरा अधिकार क्या है, और मैं जो चीज को भूला वो मुझे वापस मिलने के लिए वो अधिकार पाने के हम प्रार्थना करना चाहिए। நம்ம ஜெபத்துல கூட நம்ம சொல்லணும், இப்ப எனக்கு எந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறீரோ அந்த அதிகாரம் எனக்கு திரும்ப வேணும் அப்படின்னு. शैतान मेरा अधिकार को छूना नहीं चाहिए। பிசாசு என்னுடைய அதிகாரத்தை தொடக்கூடாது. पिछले दिनों में இப்போ சில நாட்களுக்கு முன்பதாக 2 हफ्ते पहले मैं MSCB ऑफिस में गया था। நான் MSCB ஆபீஸ்க்கு போயிருந்தேன். वहाँ पे 3 अगस्त को ही मेरा मीटर जल गया था, और मैंने क्या किया, एप्लीकेशन दे के उसका पैसा मैंने पे किया और बोला कि नया मीटर लगा दो करके। என்னுடைய கரண்ட் மீட்டர் எரிஞ்சு போனதுனால நாங்க அப்ளிகேஷன் கொடுத்திருந்தேன், அதை மாற்றுங்க அப்படின்னு அந்த மாற்றுறதுக்கு எழுதி கொடுத்திருந்தேன். और मीटर जला हुआ पैसा का पे सब मैंने कर दिया था। அந்த மீட்டருடைய பைசா எல்லாம் நான் நிறைச்சிட்டு வந்திருந்தேன். वो बोला कि दूसरा अधिकार बोला कि हाँ भाई दूसरा दिन में तुमको आ जाएगा करके ऐसा बोला था। அங்க இருந்து எனக்கு சொன்னாங்க மறுநாள் உங்களுக்கு வந்து மாட்டிடுவாங்க அப்படின்னு. 1 महीना हो गया मगर के मीटर लगाने, ஒரு மாசம் ஆயிட்டு ஆனா மீட்டர் இன்னும் மாட்டல. और मैं वापस वो इधर उसके मेन ऑफिस में गया। நான் மறுபடியும் அங்களுடைய மெயின் ஆபீஸ்க்கு போயிருந்தேன். मेन ऑफिस है, उसका एक मैडम उसका मेन अधिकारी नहीं था, அதோட மெயின் அதிகாரியா ஒரு ஆள் இருந்தார், वो नहीं था, அந்த அதிகாரி அங்க இல்ல. वो असिस्टेंट एक था। அதுல அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருந்தாரு. उसको मैं बोला कि बिल भी आया हुआ है और अपनी मीटर भी लगाने, ये 1 महीना हो गया और मैंने पैसा भी भरा हुआ है, कहा நான் மீட்டருக்கு பில்லு நிறைச்சிட்டேன், மீட்டருக்கு ஃபைனும் நிறைச்சிட்டேன், ஆனா எனக்கு மீட்டர் இன்னும் மாத்தலை அப்படின்னு तो கேட்டேன். बोला अच्छा ऐसा है क्या, ठीक है मैं आपको कल लगवा देता हूँ। और उसने किसी और को फोन लगाया, कल आपका काम हो जाएगा, आप बेफिक्र रहो, मीटर नहीं है करके नहीं लगा करके ऐसे करके बोल दिया। फिर बोला कि मैं मेरे पास जो बिल है उससे क्या कर सकता, बोलते इसका मैं कुछ नहीं कर सकता, आपको भरना पड़ेगा करके कह दिया। எனக்கு மீட்டருக்கு பில்லு வரல, பில்லு வந்திருக்கு, அதனால அந்த பில்லை நிறைக்கணும், நீங்க அதை ஒன்றும் செய்ய முடியாது, மீட்டர் இல்ல அதனால நாங்க மாற்றல அப்படின்னு சொல்லிட்டாங்க. फिर क्या कि ठीक है मैं कुछ करता हूँ करके वो बोल के मुझे बात बता के मुझे भेज दिया। அவன் என்கிட்ட பேசி நீ அனுப்பி விட்டான். मैं फिर दूसरे मैडम के पास, उसी ऑफिस में दूसरे एक मैडम के पास गया। நான் அதுக்கு பிறகு அங்கே அதே ஆபீஸ்ல இன்னொரு மேடம் கிட்ட போயினேன். तो मैंने सब बताया कि ऐसा मैंने पैसे भरे और 1 महीना हो गया और मीटर नहीं आया और मेरे को बिल इतना आया करके। நான் மறுபடியும் அவங்ககிட்ட சொன்னேं இப்படி எனக்கு மீட்டர் மாட்டவே இல்லை, நான் 1 மாசம் ஆயிட்டு எனக்கு மறுபடியும் இவ்வளவு பில்லு வந்திருக்கு அப்படின்னு. उसने कहा कि आप वो अधिकार है ना, बड़े अधिकार, उससे मिलो, उससे मिल के जाओ, उनको पूछो क्यों नहीं मुझे मीटर लगाया गया और क्यों इतना बड़ा बिल है, आप उससे पूछो। அந்த அதிகாரி வரும்போது எனக்கு மீட்டர் மாட்டல, எதுக்கு இவ்வளவு பில்லு போட்டிருக்கீங்கன்னு கேளுங்க. आप रुक के उस अधिकार को पूछ के जाओ, ये तुम्हारा राइट से करके उसने मुझे बताया। அவங்க சொன்னாங்க இது உங்களுடைய அதிகாரம், நீங்க அந்த பில்லை மாற்றுறதுக்கு முன்ன மீட்டர் மாட்டதுக்கு முன்னால எதுக்கு இப்படி பில் அனுப்பினீங்கன்னு கேளுங்க. मैं क्षण भर के लिए सोचा, நான் ஒரு நிமிஷத்துக்காக யோசித்தேன், क्यों इतना बड़े अधिकार से मिलने का करके, நான் எதுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரியோட பேசணும். मगर वो बोलते कि तुम रुक के उससे पूछ के जाओ। ஆனா அந்த மேடம் சொன்னாங்க நீங்க நின்னு அந்த சாரை பார்த்துட்டு போங்க, तुम्हारा राइट से, இது உங்களுடைய அதிகாரம், ये तुम्हारा अधिकार है करके, இது உங்களுடைய அதிகாரம் என்று சொன்னாங்க. वो जवाब चाहिए करके। அதற்கு உங்களுக்கு பதில் வேணும். हालेलुया, हालेलुया। हम क्षण भर के लिए ये सोचते हैं क्यों इतना बड़ा अधिकार से मिलना, हमारे अंदर डर भी आता है और क्यों अपना समय बर्बाद करना ऐसे करके। हाँ ठीक है, असिस्टेंट मैनेजर ने बताया ना, उसका नीचे जो काम करते हैं उससे बताना, ऐसे करके हम कभी कभी चले भी जाते हैं। சில நேரத்துல சரி இனிமே இதுக்கு மேல நம்ம எங்க வெயிட் பண்ண அப்படின்னு சில நேரத்துல நம்ம கிளம்பி வீட்டுக்கு போயிருவோம்.
मगर एक चीज है, ஆனா சில காரியம் உண்டு. हमारा अधिकार जब हमको मालूम पड़ जाता है ना, நம்மளுடைய அதிகாரம் நம்மளுக்கு தெரிஞ்சிட்டு हम அப்படின்னா किसी भी बड़े अधिकार हो, वो अधिकार को सामने आमने सामने बात करने को अपने को धैर्य आ जाता है, அந்த பெரிய அதிகாரி கிட்ட முன்னாடி நின்னு பேசுறதுக்கு நம்மளுக்கு ஒரு தைரியம் வரும். ऑटोमेटिकली धैर्य आ जाता है। அது பேசுறதுக்கு நம்மளுக்கு தைரியம் வந்துரும். हमको पहले पता नहीं रहता हमारा राइट्स है क्या करके, நம்மளுக்கு இருக்கிற அதிகாரம் நம்மளுக்கு முத தெரியாம இருந்திருக்கலாம். इसलिए हम लोग घबरा जाते हैं। அதனால நம்ம பயந்து கொண்டு இருக்கலாம். हालेलुया। ஹalleluya. संसार की जीवन में हम लोग ऐसे जीते हैं, இந்த உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கையில நம்ம இப்படி பயந்து பயந்து जीवन இருக்கோம். में, आत्मिक जीवन में एक परमेश्वर ने हमें अधिकार दिया है। ஆனா ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? यीशु मसीह ने हमें किस तरह का अधिकार दिया है? இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு எப்படிப்பட்ட அதிகாரத்தை क्या கொடுத்திருக்கிறார்? सिर्फ चेले लोग को ही वो अधिकार दिया है? அவர் வெறும் அந்த சீஷர்களுக்கு மட்டும் தான் அந்த அதிகாரத்தை हमारे लिए கொடுத்தாரா? अधिकार दिया ही नहीं है क्या? நம்மளுக்கு எந்த அதிகாரமும் இல்லையா? हालेलुया। ஹalleluya. हमको भी वही अधिकार सेम हमें दिया हुआ है। நம்மளுக்கும் அப்படிப்பட்ட ஒரே அதிகாரத்தை தான் கொடுத்திருக்கிறார். उसने भी हमें संतान बना दिया है। அவர் நம்மை தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றி விட்டார். जब अपने आप को जब एहसास हो जाएगा कि मैं प्रभु यीशु मसीह का संतान हूँ, मुझे वो अधिकार दिया है, ऑटोमेटिकली यीशु मसीह का जो कुछ जो अधिकार था वो अपने अंदर लागू हो जाता है। எப்படிப்பட்ட அந்த காரியங்கள் நமக்கு முன்பதாக வருதோ அப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு முன்பதாக வந்து நிற்கும். हालेलुया। ஹalleluya. परमेश्वर यीशु मसीह का अधिकार हमारे अंदर लागू हो जाता है। இயேசு கிறிஸ்துவுடைய அந்த அதிகாரம் நமக்கு முன்பதாக வந்து நிற்கும். हालेलुया। ஹalleluya. एक छोटी सी कहानी आपको सुनना चाहता हूँ। ஒரு சின்ன ஒரு கதையை நான் சொல்ல एक விரும்புகிறேன். राजा था ஒரு ராஜா இருந்தான். और राजा का एक दोस्त था, ராஜாவோட ஒரு நண்பன் இருந்தான். और राजा का दोस्त था बहुत आलसी था, அந்த ராஜாவுடைய நண்பன் வந்து ரொம்ப சோம்பேறியா இருப்பான். और वो घर में ही बैठा रहता था। எப்பொழுதும் அவன் வீட்டுல தான் இருப்பான். उसके बीवी ने उसको चिल्लाया, அவனுடைய மனைவி அவனை ஏசி ஓயாம திட்டிக் கொண்டே இருந்தால், क्या तुम घर में बैठा रहते, कुछ काम धंधा करो ना, ஒரு வேலை இல்லாம சும்மாவே வீட்டுல இருக்கி அப்படின்னு सिर्फ ஏசி வந்தான். हमेशा घर में बैठा रहता है और कहता है मेरा दोस्त राजा है, मेरा दोस्त राजा है करके यही बोलता रहता है அவன் करके। சோம்பேறியா இருந்து வீட்டுல இருந்து என்னுடைய நண்பன் ராஜா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே சும்மாவே वो हमेशा यही बोलता, अरे मेरा दोस्त राजा है, मेरा दोस्त राजा करके कहता है। எப்பொழுதும் பேசும்போது என்னுடைய நண்பன் வந்து ஒரு ராஜா, என்னுடைய நண்பன் ஒரு ராஜா. और तो फिर उसकी बीवी बोलती, फिर एक बार जाओ राजा के पास और कोई मंत्री शक्ति का कुछ तो पद लेके बैठो करके बोलता है। உன் ராஜா கிட்ட போய் பேசி ஏதாவது ஒரு அதிகாரத்தை வாங்கி அங்க வேலை பார்க்கலாம்லான்னு और சொன்னார். ये उसका दोस्त जो रोज का बड़बड़ सुन के वो जाता है राजा के पास। அவன் மனைவி ஓயாம திட்டிக் கொண்டிருக்கிறதுனால அவன் மறுபடியும் அவன் ராஜாவை இடத்துல போனான். राजा के दरबार में जाता है और सेवक को बोलते हैं, राजा को बोलो मैं उसका दोस्त आया करके। ராஜாட்ட போய் சொல்லி நான் அவருடைய நண்பன் வந்திருக்கிறேன் அப்படின்னு. और उसका सेवक आके बोलते हैं, भाई आप राजा जी आपका कोई दोस्त आया हुआ है। ராஜாட்ட போய் அவன் அந்த வேலைக்காரன் சொன்னான், ராஜா உங்களை பார்க்கிறதுக்கு யாரோ வந்திருக்கிறாங்க. राजा बोलता है, अच्छा 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 ठीक है उसको बुलाओ करके। उसके मन में सोचता है, तार ये तो स्कूल में भी बहुत बुद्धू था और ये आया है, ठीक है फिर भी करके वो दोस्त करके उसको बुला के उसको स्वागत करते हैं। அவனுடைய நண்பனுங்கிறதுனால அவனை கூப்பிட்டான். அவன் ஸ்கூல்லயும் ஒரு சோம்பேறியா இருப்பான், படிக்க மாட்டான் அப்படின்னு யோசித்தார் ராஜா. और वो आके उससे गले मिलता है और उसका हालचाल पूछता है। ராஜா வந்த உடனே கட்டி அணைச்சுக்கிட்டு அவன்கிட்ட எப்படி இருக்கா அப்படின்னு விசாரித்தார். राजा को बोलते हैं, भाई कुछ तो मुझे मेरे बीबी रोज मुझे कुछ चिल्लाती रहती है, मुझे कुछ तो काम दे दे करके राजा को बोलता है। ராஜாட்ட போய் சொல்லும்போது, ராஜா என்னுடைய மனைவி டெய்லி என்னை திட்டிக் கொண்டே இருக்கிறாள், எனக்கு ஏதாவது ஒரு வேலை தாங்கள் அப்படின்னு. अब बोलते हैं, राजा सोचता है, अरे ये तो स्कूल में भी बुद्धू था, कुछ काम नहीं, आलसी है, ये कौन सा काम इसको देगा, और कौन सा काम देगा तो मेरा देश का पूरा वाट लग जाएगा। எப்படிப்பட்ட வேலை இவனுக்கு கொடுக்கலாம்? இவனுக்கு வேலை கொடுத்தாலும் ஸ்கூல்லயும் சரியா பண்ணல, வேலை படிக்கல, இங்க என்ன வேலையை சரியா பாப்பான் அப்படின்னு ராஜா யோசித்தார். ठीक है, एक हफ्ते के बाद आकर के उसको भेज देते हैं। ஒரு வாரத்துக்கு பிறகு நீ வா என்று சொன்னார். वो वापस उसका दोस्त उसके पास आता है। மறுபடி ஒரு வாரத்துக்கு பிறகு ராஜா கிட்ட வந்தான். राजा बोलते हैं, एक काम कर तू, ஒரு வேலை பண்ணு, समुद्र के किनारे चले जा கடல் ஓரத்துல போய் நின்னுகிட்டு और जितने भी लहर आते ना எத்தனை அங்க அலை வருகிறதோ वो सिर्फ गिनती करते करके बोलते हैं। அத நீ மட்டும் அதை எண்ணிக்கிட்டே सुबह से இருக்க. शाम तक कितना लहर आता है वो पूरा जितना भी आता है वो सब तू सिर्फ गिनती कर करके बोल। காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எத்தனை அலைகள் வருகிறது என்று எண்ணு. वो खुश होके चला जाता है समुद्र के किनारे। அவன் அந்த சந்தோஷமாக அந்த வேலையை ஏற்றுக்கொண்டு கடலோரம் போய்விட்டான். समुद्र किनारे जाता है கடலோரம் போனான். और उसका असिस्टेंट मंत्री भी रहता है, उसका जो राजा का जो लोग रहते हैं वहाँ पे भी रहता है। ராஜாவுடைய சில ஆட்களும் அங்க இருக்கிறார்கள். वो बोलते हैं कि राजा का मैं दोस्त हूँ, मुझे बैठने के लिए चेयर चाहिए நான் ராஜாவுடைய நண்பன், எனக்கு உட்கார்றதுக்கு சேர் வேணும். और ये मुझे बहुत धूप लग रहा है, मैं राजा का दोस्त हूँ, मुझे
कुछ तो तंबू चाहिए, मुझे एयर कंडीशन, मुझे ऐसा हवा के लिए चाहिए करके। எனக்கு வெயில் ரொம்ப அடிக்குது, அதனால எனக்கு மேல ஒரு நிழலுக்கு எனக்கு ஒரு காரியம் வேணும் और அப்படின்னு. बोलते कि मुझे सुबह शाम, मुझे सुबह सुबह हो गया तो मुझे नाश्ता चाहिए, मैं राजा का दोस्त हूँ करके बार बार राजा का दोस्त हूँ, राजा का दोस्त हूँ बोल बोल के वो क्या करता है, वो हर चीज अपने उसकी सुविधा के लिए हर चीज बनाता है। वो எனக்கு ராஜாவுடைய நண்பன் என்று ஒவ்வொரு காரியமும் சொல்லி சொல்லி அதை வாங்கி கொண்டே बोलते இருந்தான். हैं कि समुद्र में जितने भी जहाज आते हैं ना वो सब वहां से निकाल दो, क्योंकि मुझे लहर गिरने में बहुत डिस्टर्ब होता है। அந்த கப்பல் அங்க நிறைய போய்கிட்டு இருக்கு, அது எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, அதனால அந்த கப்பலை போக விடாம நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னான். और बोलता है कि मुझे गिनती में बहुत कमी होती है, मुझे आदमी चाहिए 10-20 लोग, मुझे आदमी चाहिए क्योंकि कोई मैं गणित मिस्टेक नहीं करूं करके। எனக்கு வந்து ஒரு 10 ஆளு வேணும் அலைகளை என்னதுக்கு, எனக்கு நான் எல்லாம் என்னும்போது மேல கீழே கணக்கு ஆயிட்டுனா அவங்க கரெக்டா அதை எண்ணி கொடுப்பாங்க. हर चीज बोल बोल राजा का दोस्त है बोल बोल के उसका आधा खजाना खा लेता है। ராஜாவுடைய நண்பன் என்று சொல்லி ராஜாவுடைய பாதி அவனுடைய சம்பாதியத்துல எல்லாத்தையும் அழிச்சிட்டான். आधा खाना भी, ये आधा उसका जो अपना घर भी सब कुछ वो अपने राजा का दोस्त को वो अधिकार बता के वो सब कुछ बताए कर देता है। ராஜாவுடைய அதிகாரி என்று சொல்லி நிறைய காரியத்துல அவன் ராஜாட்ட இருந்து வாங்கிக்கிட்டான். बार बार बोलता है मुझे राजा का में अधिकार दिया, मुझे ये उसका गिनती करने की, यही बार बोल के वो हर चीज को प्राप्त करता था। எல்லா காரியத்திலையும் ராஜாவுடைய நண்பன் என்று சொல்லி நிறைய காரியத்தை பெற்றுக்கொண்டான். हालेलुया ஹalleluya, प्रेज द लॉर्ड। praise the lord. ये कहानी इसको बताना चाहता हूँ। இந்த காரியத்தை நான் எதற்கு சொல்லுகிறேன், राजा को उसका नाम बता के उसने बहुत कुछ चीज उसने प्राप्त किया है। அந்த ராஜாவுடைய பெயரை சொல்லி अनेक காரியங்களை பெற்றுக்கொண்டான். मुझे अधिकार दिया करके ये बोल के उसने वो सबको बहका के उसने हर चीज को प्राप्त किया। எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்குது அப்படின்ட்டு अनेक காரியங்களை பெற்றுக்கொண்டான். परमेश्वर हमारा कितना दयालु है। நம்மளுடைய கர்த்தர் எவ்வளவு பெரிய தயவு பெரியவர். आदम ने जो खोया हुआ चीज को, ஆதம் ஒரு தொலைத்த காரியத்தை वही चीज परमेश्वर ने अपने आप को देकर हमें वो अधिकार दे दिया है। அதே காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். हालेलुया। हालेलुया। हम देखते हैं कि जब एस्तर रानी उसको मालूम पड़ा है कि मेरे लोग मरने वाले हैं, எஸ்தர் ராணிக்கு எப்போ அந்த காரியம் தெரிஞ்சு என்னுடைய ஜனங்கள் அங்க சாக போகிறார்கள், मेरे पास अधिकार नहीं रह गया कि अभी उसको मैं बचा पाऊं करके, அந்த அதிகாரம் என்கிட்ட இல்லாம இருக்குது. हालेलुया। हालेलुया। अनाम करके वो जो है करके उस व्यक्ति को वो राजा से वो जो अंगूठी मिलके वो 120 देश में खत्म करने का वो रूल लेके आता है। அந்த ராஜ்யத்துல இருக்கிற ஒரு நாமான் என்கிற ஹாமான் என்கிற ஒரு மனிதன் அந்த அதிகாரத்தை ராஜாவுடைய மோதிரத்தை வாங்கி கொண்டான். कैसे भी करके वो राजा से वो अंगूठी ले लेता है, ராஜாவுடைய அந்த மோதிரத்தை வாங்கி கொண்டான். और वो थप्पा मार के वो सैंक्शन कर देते कि भाई यहूदी लोग को खत्म करने करके। அவன் எல்லா யூதர்களையும் அழிப்பதற்காக அதிகாரம் வாங்கி கொண்டான். अभी मोर्देकाई और एस्तर ये लोग क्या करते हैं, இப்பொழுது மொர்தெகாய் எஸ்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், जो जिसको सील लगा है उसको चेंज नहीं कर सकते, அந்த அதிகாரத்தை மாற்ற முடியாது, कभी भी नहीं चेंज करते, जो सिक्का लग गया सो लग गया। ஒரு நேரம் அந்த முத்திரை போடப்பட்டுச்சுன்னா அந்த முத்திரை அப்படியே தான் क्योंकि இருக்கும். वो अधिकार का जो सिक्का रहता है, அந்த மோதிரம் முத்திரையா இருக்கிறது. मगर इसको कैसे हम प्राप्त कर सकते हैं, அந்த அதிகாரத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள वो முடியும்? क्या करते हैं, वो लोग उपवास प्रार्थना करते हैं, அந்த உபவாசத்தின் மூலமாக ஜெபத்தின் மூலமாக वो பெற்றுக்கொண்டார்கள். अंगूठी को प्राप्त करते हैं, அந்த மோதிரத்தை அவர்கள் वो பெற்றுக்கொண்டார்கள், अधिकार को प्राप्त करते அந்த हैं। அதிகாரத்தை பெற்றுக்கொண்டார்கள். हालेलुया। हालेलुया। परमेश्वर हमें जो अंगूठी, जो अधिकार का अंगूठी आज हमें प्रदान किया है, கர்த்தர் நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். वचन पढ़ेंगे यूहन्ना का सुसमाचार 16 अध्याय 13 वचन, யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனம், 16वां अध्याय 13वां वचन। 16வது அதிகாரத்துல 13வது வசனம். परंतु जब वह अर्थात सत्य का आत्मा आएगा तो तुम्हें सब सत्य का मार्ग बताएगा, क्योंकि वह अपने ओर से न कहेगा परंतु जो कुछ सुनेगा वही कहेगा और आने वाली बातें तुम्हें बताएगा।
हालेलुया। ஹalleluya. यीशु मसीह ने हमें जो अधिकार दिया है, இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்த அந்த அதிகாரம், सत्य का आत्मा तुम्हारे बीच में आ जाएगा करके कहा है, சத்தியத்தின் அந்த ஆவி உங்கள் இடத்துல வரும்போது और आने के बाद वो सब कुछ मेरे बारे में बता देगा करके। அந்த ஆவி என்னை குறித்து உங்களுக்கு சொல்லும். वो परमेश्वर का आत्मा है அது கர்த்தருடைய ஆவி. और परमेश्वर के बारे में ही वो प्रकट करता है। அது கர்த்தருடைய காரியத்தை தான் அங்க வெளிப்படுத்தும். और जब हम परमेश्वर का आत्मा जब हमारे अंदर आ जाती है, கர்த்தருடைய ஆவி நம்ம இடத்துல எப்ப வருதோ उसके सारे गुण हमारे अंदर लागू हो जाते हैं। அவருடைய எல்லா குணங்களும் நம்மளுக்கு மேல வந்திருக்கும். यीशु मसीह ने जिस तरह से बड़े बड़े काम किए हैं, இயேசு கிறிஸ்து எப்படி பெரிய பெரிய காரியத்தை செய்தாரோ विश्वास के साथ अधिकार के साथ हम अंदर लागू हो जाते हैं। விசுவாசத்தோடையும் அதிகாரத்தோடையும் அந்த காரியங்கள் நம்மளுக்கு கிடைக்குது. हालेलुया। ஹalleluya. हमने कभी सोचा नहीं कि हमें अधिकार क्या है करके। நம்மளுக்கு சில நேரம் நம்மளுக்கு என்ன அதிகாரம் என்று தெரியாது. कभी कभी हम सोचते हैं कि अगर बीमार हो गया तो हम किस तरह से इस बीमारी को भगा सकते हैं। நம்ம சில நேரம் அந்த அதிகாரத்தை யோசிக்கும் போது அந்த அதிகாரம் நம்மளுக்கு எப்படி கிடைத்ததுன்னு தெரியாது. यीशु मसीह ने कहा कि तुम सांपों पर बिच्छू पर तुम रोंदोगे, उस पर तुम अधिकार रखोगे करके कहा है। இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் பாம்பின் மேலும் தேலன் மேலும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். हालेलुया। ஹalleluya. वो कभी हमारे जीवन में लागू किया है क्या? அது எப்பொழுதாவது நம்மளுடைய வாழ்க்கையில அதை நம்ம நிறைவேற்றி हमने இருக்கிறோமா? अपनी जुबान से कभी परमेश्वर का अधिकार को हमने कबूली में और प्रैक्टिकल में लाया नहीं। நம்மளுடைய வார்த்தையில நம்ம எப்பவாவது கர்த்தருடைய அதிகாரத்தை பேசி सिर्फ இருக்கிறோமா? हम वचन पढ़ते हैं, எப்பொழுது நம்ம வசனத்தை வாசிக்கிறோமோ अगर हम कभी हम लोग इस्तेमाल नहीं किया, அந்த காரியத்தை நாம் எப்பொழுதாவது அதை உபயோகப்படுத்தாம இருந்தோம்னா क्यों इस्तेमाल करते? इसका दो कारण होगा। இதற்கு ரெண்டு காரியம் உண்டு. कभी कभी हमारा घबराना, சில நேரம் நம்மளுக்கு ஒரு பயம், ये कभी कभी हमारा अविश्वास, சில நேரம் நம்மளுக்கு ஒரு அவிசுவாசம், या कभी कभी शैतान जो हमारा बगल में रहता है, तू सही नहीं है, तू सही नहीं करके ऐसा बहेगा कि हमें चुप करवाता है। சில நேரத்துல பிசாசு நீ சரி கிடையாது அப்படின்ட்டு நம்மளை பேச விடாம ஆக்கி விடுதா. और हमारा राइट्स को वो प्रकट करने देता नहीं। நம்மளுடைய அதிகாரத்தை பேச விடாம ஆக்கி விடுதா. हालेलुया। ஹalleluya. मेरे साथ मेरे जीवन में एक बात हुई थी। என்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடந்தது. हॉस्पिटल में 2 बजे मेरा नाइट शिफ्ट था, 2 बजे की बात है। ஹாஸ்பிடல்ல எனக்கு நைட் ஷிஃப்ட் இருந்தது. நான் 2 மணி मैं நைட் कैजुअलिटी में कुछ काम के लिए आया था நான் नीचे, கேஷுவலிட்டில ஒரு வேலையாக கீழே வந்திருந்தேன். और नीचे आके 2-2:30 बजे करीब रहेगा, वो सडनली एक परिवार एक औरत को लेके आया, माँ जी को। அதிக ஒரு ராத்திரி 2 மணிக்கு ஒரு அம்மா அவங்க கூப்பிட்டு வந்திருந்தாங்க. और उस औरत को इस बेड में बिठाया, और वो जो से चिल्ला रही है अपने हस्बैंड को और बहुत डांट रही है करके। அவர் அந்த லேடி வந்து அங்க ரொம்ப சத்தமாக அவர் புருஷனை ஏசி கொண்டிருந்தால், சத்தம் போட்டு கொண்டிருந்தார். और वो सब लोग डॉक्टर आया, ब्रेन का डॉक्टर आया, वो सब लोग आके साइकिल सब लोग देखा, उसको सब चेक किया, पर उसको कुछ प्रॉब्लम नहीं है करके। எல்லா டாக்டர் எல்லாருமே வந்து பார்த்தாங்க, செக் பண்ணாங்க, ஆனா அவளுக்கு ஒண்ணுமே தெரியல. वो फटक से सो रही है, उठ रही है और डांट रही है, चिल्ला रही है, वो सब अजीब हरकती कर रही थी। திடீரென்று அவர் படுத்து கொண்டால், திடீர்னு எந்திரிச்சு உட்கார்ந்து எல்லாரும் ஏசி கொண்டு இருந்தால், பிறகு அப்படியே பேசிக்கொண்டே இருந்தால். और मैं क्या कर रहा था, सिर्फ एक कोने में बैठ के वो सब चीज में देख रहा था, நான் ஒரு முக்குல இருந்து நான் அதெல்லாம் பார்த்து கொண்டே இருந்தேன். और बाहर के दरवाजे पे उनकी बेटी रो रही है, वो अपनी माँ को देख नहीं पा रही, डरी है करके वो लोग सब लोग ऐसे छुप के बैठे, मतलब डर रहे वो लोग, ऐसे अंदर आके அவங்களோட மகா வெளியே நின்று அதை பார்த்து கொண்டு அழுது கொண்டு இருந்தால், அந்த அவங்க அம்மாவை அப்படி பார்க்க முடியல அப்படின்னு கஷ்டத்துல அழுது கொண்டு இருந்தால். डॉक्टर बोलते इनका इसको शायद है ना कुछ बाहर का कुछ रहेगा, ऐसा कुछ। हमको एक डॉक्टर बोला भाई इसको ना बैड स्पिरिट है, तो वो डॉक्टर लोग वो सब चीज को वो लोग बता नहीं पाएंगे, वो लोग बोलते हैं इनको कुछ और जगह पे लेके जाओ करके। டாக்டர் சொல்லிட்டாங்க, இங்க நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, நீங்க வேற எங்கயாவது கொண்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. और बोलते ये सब चीज मैं देख रहा हूँ, இதெல்லாம் காரியத்தை நான் பார்த்தேன். मुझे बहुत दुख हुआ क्योंकि उसकी बेटी बाहर, उसके आंखों में आंसू वो सब है, मैं सब सिचुएशन मेरे आंखों के सामने देख रहा हूँ। எல்லா காரியத்தை நான் பார்த்து கொண்டு இருந்தேன். அந்த பிள்ளை வெளியே அவங்க மகா நின்று அழுது கொண்டு இருக்காள். मैं चला आया घर के अंदर, मुझे बहुत दुख हुआ। நான் வேலையை முடித்து வீட்டுக்கு வந்து விட்டேன். எனக்கு வீட்டுக்கு வந்த பிறகு ரொம்ப துக்கமா இருந்தது. मैं सोचा तू जाके वहाँ पे तू प्रार्थना नहीं कर सकता था क्या? நான் அங்க போய் நின்னு நம்ம ஜெபிச்சிருக்கலாமே, ஜெபிக்காம வந்துட்டோம் அப்படின்னு. यीशु मसीह के नाम से वो अधिकार से तू उससे प्रार्थना नहीं कर सकता था? இயேசு கிறிஸ்துவின் அந்த நாமத்துல அதிகாரத்துல மூலமாக நம்ம ஜெபிச்சு கொண்டு வந்திருக்கலாம். प्रार्थना कर सकता था, छुड़ाई देने वाला तो यीशु मसीह था। நீ ஜெபித்திருக்கலாம், கர்த்தர் விடுதலை கொடுத்திருப்பார். मैं अपने आप को जांच के बैठ रहता हूँ वहाँ पे खड़े 5-10 मिनट तक मैं अपने आप को जांच रहा हूँ कि मैं सही नहीं हूँ, मैं सही नहीं हूँ, मैं जो कैसे करेगा करके मैं अपने आप को ही कर रहा हूँ। நான் அந்த இடத்துல இருக்கும்போது நான் சரியில்லை, நான் எப்படி அதை செய்ய முடியும் அப்படின்னு நான் அதை யோசித்து கொண்டே இருந்தேன். हालेलुया। हालेलुया। चमत्कार करने वाला
अद्भुत काम करने वाला यीशु मसीह है। அந்த அற்புதத்தை செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. हालेलुया। हालेलुया। यीशु मसीह ने अगर हमको संतान बनने का अधिकार दिया है तो वो हमें उसका अधिकार को हमें इस्तेमाल करना चाहिए। இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய பிள்ளையாய் ஆக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருந்தால் அதை நம்ம உபயோகப்படுத்தணும். जहाँ मौका मिलता है वहाँ पे हमें जरूर प्रार्थना करना है। எந்த இடத்துல ஒரு நம்மளுக்கு அந்த அதிகாரம் கிடைக்குதோ அந்த அதிகாரத்தை நம்ம நிறைவேற்றணும். जहाँ कहीं मिलता है तो हमें यीशु मसीह के नाम को हम प्रकट करना है। இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை நம்ம அங்க வெளிப்படுத்தணும். और उसके बाद जो परमेश्वर जो अद्भुत काम करने उसके जीवन में होगा। அதற்கு பிறகு கர்த்தருடைய அந்த காரியங்கள் அங்க வெளிப்படும். अधिकार क्या है हम अच्छी तरह से जानना है। அதிகாரம் என்னது என்பதை நாம் அங்க புரிந்து கொள்ளலாம். यीशु मसीह ने हमको संतान बनने का अधिकार दिया है। இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளையாக ஆகிற அதிகாரத்தை நமக்கு और கொடுத்திருக்கிறார். संतान बनने के बाद जो भी अधिकार है हम पर लागू हो जाता है। அந்த அதிகாரத்தை அதற்கு பிறகு நமக்கு என்னெல்லாம் காரியம் தேவை இருக்குதோ எல்லாமே அங்க நிறைவேறுகிறது. हमें किसी बात का डर नहीं होना चाहिए। அங்க எந்த காரியத்தோட பயமும் நமக்கு தேவையில்லை. अपना वचन का हम जितना ध्यान करेंगे அங்க எப்படிப்பட்ட ஒரு பயமான காரியம் என்ன இருந்தாலும் கூட उसका वचन का जितना हम ध्यान करते रहेंगे அவருடைய வசனத்தை நாம் தியானிக்கும் போது हमारा जो राइट्स है ऑटोमेटिकली परमेश्वर प्रकट करेगा। நமக்கு இருக்கிற அந்த அதிகாரம் நமக்கு தன்னாலே அது நமக்கு நம்மகிட்ட शैतान வரும். जो अधिकार हमें देना नहीं चाहता बुलाना चाहता है उसे इस्तेमाल नहीं कर जाता वो सब कुछ वो शैतान चला जाता है। பிசாசு நமக்கு செய்கிற எல்லா காரியமும் நமக்கு தடையா இருக்கிற எல்லா காரியமும் அதை எல்லாம் தூர எடுத்து போடும். हर एक वचन हमारा मुंह से अधिकार से हम बात करना है। நமக்கு வார்த்தையில இருந்து வருகிற எல்லா வசனமும் கூட அது அதிகாரமாக வர வேண்டும். जब आ जाएंगे तो हम कभी भूलेंगे नहीं। அதை அதிகாரமாக சொல்லும்போது அதை நம்ம மறக்க முடியாது. परमेश्वर इस वचन को आशीष करे। கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. प्रार्थना करो. धन्यवाद प्यारे पिता परमेश्वर प्रभु जी यीशु हालेलुया। प्रभु अधिकार का परमेश्वर आप है प्रभु जी। आमीन। हर एक मानव जाति को परमेश्वर प्रभु जी आमीन जीसस। जो आदम ने खोया प्रभु जी वो अधिकार परमेश्वर यीशु मसीह आपने हमारे लिए दिया प्रभु जी। आमीन। प्रभु यीशु मसीह आपके नाम पर विश्वास करने वाले लोग थैंक यू जीसस वो संतान का अधिकार दिया है प्रभु जी। आमीन। प्रभु हमारे हाथों में परमेश्वर प्रभु यीशु वो आत्मिक अंगूठी पहना है परमेश्वर अधिकार का प्रभु जी हालेलुया प्रभु। आमीन लॉर्ड थैंक यू जीसस। आपका हर एक वचन हमारे लिए प्रभु आमीन एक आशीष है प्रभु जी। स्तोत्रम स्तोत्रम प्रभु इसे हमें ग्रहण करने के लिए मदद कीजिए प्रभु थैंक जी। यू जीसस। हमारा क्या क्या अधिकार है प्रभु जी आपके वचन के द्वारा प्रकट कीजिए प्रभु स्तोत्रम जी। स्तोत्रम। और इस अधिकार पाकर हमारे जीवन में प्रभु बहुताई से हमें जीवन जीने के लिए हमें सहायता कीजिए प्रभु जी। ये छोटी सी विनती प्रभु यीशु मसीह के नाम से मांगते पिता आमीन। आमीन। Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Come on, let's sing. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus.